வணக்கம் மக்களே, இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில் ரோகிணியோட மாமா சிங்கப்பூர்ல இருந்து வந்துட்டாரு. அதான் சிங்கப்பூர்ல சென்னையில இருந்து வந்துட்டாரு. மாட்டினாங்களா இல்லையா அப்படின்றது ஃபுல்லா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். என்ன ஆச்சு, அவர் என்னென்ன சேட்டை பண்ணாருன்றதெல்லாம் பார்க்கலாம். போன வாரம் ஃபுல்லாவே சிங்கப்பூர்ல இருந்து மாமா வரணும்னு ஸ்ட்ரிக்டா சொன்னதுனால ரோகிணி என்னென்னவோ ஃப்ராடு வேலை பண்ணி ஒரு கடிக்காரக்காரனை எப்படியாச்சும் கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு ஆசையை தூண்டி விட்டு நகை ட்ரெஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்து 1 லட்ச ரூபா கடனா கூட்டிகிட்டு வரதுக்கு எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாம் வரதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஆனால் 2-3 நாள் வரவே இல்லை. என்னடா இது வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆளை எப்படியாச்சும் கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்காச்சும் வந்து சரியா அப்படின்ற மாதிரி ஃபோனில் சொல்லிட்டாங்க. ரோகிணி தான் ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தா அவங்களோட மாமியார் விஜயா அப்பப்பப்பா தாங்க முடியாத அளவுக்கு அலப்பறை பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை அங்கே வைங்க, இதை இங்கே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பப்பப்பா ஐயோ போதும்டி, ஏன்டி இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்களா எல்லாரையும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலையே சொல்லிட்டாரு. அது போக அவங்களோட மாமியார் விஜயோட மாமியாரும் சொல்லிட்டாங்க, ஏன்டி நீ இவ்வளோ பண்ணுற, நான் வந்தால் கூட நீ இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணப்படவரே, ஓ மாமா வந்தார், அவளோட மாமா தானே வராங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக ரெடி அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டாங்க. ஒரு வழியா மாமா வந்துட்டாரு சிங்கப்பூர்லேருந்து. அதாவது சிங்கப்பூர்லேருந்து சென்னையிலேருந்து தான் வந்துட்டாரு. வந்த உடனே ஆஹா ஓஹோன்னு அவங்க மாமியாருக்கு உடனே சந்தோஷம் தாங்கலை. விஜயா வந்து ஆரத்தி எடுக்க சொல்கிறது என்ன, அது ஒருத்தர் இல்லை 3 பேர். யாருன்னா ஸ்ருதி, ரோகிணி, மீனா, இவங்க 3 பேர் சேர்ந்து ஆரத்தி எடுத்து அவர் உள்ளே வர வச்சாங்க. உள்ளே வர வச்சோடனே இது என்ன பார்க்குறதுக்கு பழைய வீடாக இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி பீட்டர்லாம் பயங்கரமாக விட்டார். ஆமாம் இது கொஞ்சம் பழைய வீடு தான் அப்படின்னாங்க. உடனே பாட்டி டென்ஷன் ஆகி, இது எங்களோட ஹஸ்பண்டோட வீடு, இதில் தான் நான் என்னோட பிள்ளைங்களெல்லாம் பெற்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஊரோட பெருமை வீட்டோட பெருமைலாம் சொல்கிறாங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்ட உடனே நான் சிங்கப்பூர். எது சிங்கப்பூரா, மலேசியான்ல சொன்னாங்க அப்படின்னு உடனே நல்லா மாட்டிக்கிட்டாரு. எது மலேசியாவா அப்படின்னு உடனே ரோகிணி நடுவில் பூந்து இல்லை மாமா வந்து சிங்கப்பூர்லேயும் அவருக்கு பிஸ்னஸ் நிறையா இருக்குது, கடையும் அவருக்கு அங்கே நிறையா இருக்கிறதுனால அவருக்கு அங்கேருந்து வருவார் போல அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த கூத்துலாம் நடந்துட்டு இருக்கும்போது முத்துவை இளநி வெட்டுறதுக்காக வெளியில் அமைச்சிட்டாங்க விஜயா. அப்போன்னு பார்த்து கரெக்டாக உள்ள முத்து வந்தான். முத்து வரும்போதே என்ன சொல்லிட்டு வந்தா அப்படின்னா, இந்த மேக்கப் கடைக்காரி மேலே எனக்கு என்னமோ டவுட் இருந்துகிட்டே இருக்கு, இவ ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ சிங்கப்பூர் மாமாவை வச்சுதான் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் உள்ள வரான். கரெக்டாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாத்தையும் வச்சு நகையை வச்சு இந்தாம்மா பிரேஸ்லெட்டு, இந்தாம்மா உங்களுக்கு ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. விஜயாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்பாடா எப்படியோ வந்துட்டாரு, பணக்கார சம்பந்தி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு தையன்னு ஆடிட்டு இருக்காங்க. பயங்கர காமெடியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் என்னென்ன நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் முத்துக்கு பயங்கரமான டவுட்டு, ஏதோ ஃப்ராட் வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரோகிணியோட ஆட்டம் இன்னும் எத்தனை நாளைக்கு போகுது, முத்து என்னைக்கு கட் பண்ணி விட போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சீரியலோட ஸ்டோரிஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.